அனைவருக்கும் வணக்கம். சிரிப்பை தேடும் ரகசியம். பகுதி 1. சிரிக்காத அரசன். ஒரு காலத்தில் ஒரு பெரிய ராச்சியத்தில் ஒரு அரசர் வாழ்ந்தார். அவர் நேர்மையானவர், கடுமையானவர், நீதிமானானவர். எல்லோரும் அவரைப் பார்த்து பயமும் மதிப்பும் கலந்த உணர்ச்சியுடன் இருந்தனர். ஆனால் அரசரின் முகத்தில் ஒருபோதும் சிரிப்பு இல்லை. எந்த சுவாரஸ்யமான நிகழ்வாக இருந்தாலும், எந்த சந்தோஷச் செய்தியாக இருந்தாலும் அவர் சிரிப்பதை யாரும் காணவில்லை. அவர் மகிழ்ச்சி என்னும் உணர்வை மறந்து போயிருந்தார். ஆனால் அவர் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. ஒரு நாள் அவரது ராணி ஒரு ஆண் குழந்தைக்கு உயிர் கொடுத்தாள். மகிழ்ச்சியில் முழு அரண்மனை நனைய எல்லோரும் கொண்டாடினர். அரசரும் மனதளவில் மகிழ்ந்தாலும் முகத்தில் சிரிப்பு இல்லை. காலம் வேகமாக ஓடியது. அந்த இளவரசன் வேகமாக வளர்ந்தான். ஒருநாள் அரண்மனை வெளியில் மற்ற சிறுவர்களுடன் இளவரசன் விளையாடிக் கொண்டிருந்தான். அரசர் அரண்மனை மதிலின் மேல் மாடி மருங்கில் இருந்து அவனைப் பார்த்து கொண்டிருந்தார். அனைத்து குழந்தைகளும் சிரித்து மகிழ்ந்தாலும் இளவரசன் மட்டும் அமைதியாக இருந்தான். முகத்தில் சிரிப்பு இல்லை. அரசருக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் தன் மகனை அழைத்து கேட்டார், மகனே, மற்ற எல்லா குழந்தைகளும் சிரித்து விளையாடுகிறார்கள். நீ மட்டும் ஏன் சிரிக்கவில்லை? இளவரசன் அமைதியாகச் சொன்னான், அப்பா, எனக்கு சிரிப்பு வரவில்லை. அது என்னுள் இல்லை. அரசர் அதிர்ச்சியடைந்தார். அவரது சிரிக்க முடியாத தன்மை தனது மகனிடமும் வந்துவிட்டதென உணர்ந்தார். அரசர் தன்னுடைய அமைச்சர்களை அழைத்து சபையை கூட்டினார். அவர் கேட்டார், எனக்கும் என் மகனுக்கும் சிரிப்பு இல்லை. இதை சரிசெய்ய முடியுமா? அமைச்சர்கள் ஆலோசனை செய்தனர். ஒருவர் கூறினார், அரசே, புகழ்பெற்ற புலவர்களையும் நகைச்சுவையாளர்களையும் அழைத்தால் அவர்கள் உங்கள் மனதை மகிழ்விக்கலாம். பலரும் வந்தனர். கதைகள் சொன்னார்கள், நகைச்சுவை செய்தார்கள். ஆனால் அரசரோ இளவரசனோ ஒருபோதும் சிரிக்கவில்லை. பிறகு ஒரு பழைய அமைச்சர் அமைதியாக கூறினார், அரசே, மனித முயற்சியால் இதைச் சரி செய்ய முடியாது. நீங்கள் ஆலயத்துக்குச் சென்று இறைவனை பிரார்த்திக்க வேண்டும். அரசர் குழப்பமடைந்தாலும் ஆலோசனையை ஏற்றார். அவர் குடும்பத்துடன் ஆலயத்திற்குச் சென்றார். அங்கு பூஜை நடத்தியபோது ஒரு முனிவர் அருகே அமர்ந்திருந்தார். அவர் அரசரைப் பார்த்து மெதுவாக அழைத்தார், அரசே, இன்று இரவு 2:30 மணிக்கு தனியாக படையில்லாமல் என்னைச் சந்திக்க வேண்டும். அரசர் அதிர்ச்சியடைந்தார். ஆனால் உள்ளார்ந்த ஏதோ ஒன்றால் அவர் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டார். அரசர் வீடு திரும்பும் வழியில் ஒரு விசித்திரமான ஒளி அவரைக் கவர்ந்தது. முனிவர் கூறிய ரகசியம் அவரை பின்பற்றிக் காத்திருப்பதாக உணர்ந்தார். இதன் வழியில் என்ன எதிர்பாராத விஷயம் காத்திருக்கும் என்று அரசர் யோசித்துக் கொண்டு சென்றார். தொடரும். அரசர் காடிற்கு முனிவரைச் சந்திக்க செல்கிறாரா? முனிவர் என்ன கூறுவார்? தொடர்ந்து பாருங்கள். பகுதி 2.